ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ மெஷின் லேர்னிங் சீரிஸோட செகண்ட் வீடியோக்குள்ள இருக்கோம். ஸோ நம்ம மெஷின் லேர்னிங்கோட அல்காரிதம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுக்கு ஒரு சில ப்ரீ ரிக்வசிட்ஸ் தேவை. அதாவது டேட்டானா என்ன? டேட்டா செட்னா என்ன? ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங்னா என்ன? பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப் என்ன? இப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோலயும், ஃபியூச்சர்ல ஒரு சில வீடியோஸையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் அல்காரிதம்ஸோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு எம்எல் அல்காரிதம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே நம்மளுக்கு தேவை மெயின் விஷயம் என்ன? டேட்டா. அதாவது டேட்டா வேணும் அல்காரிதம் ட்ரெயின் பண்றதுக்கு. டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம எம்எல் அல்காரிதம்ஸ் அதாவது மாடல்ஸ் லேர்ன் பண்ண போகுது. டேட்டாவோட சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னா, டேட்டா இஸ் எனி ரா ஃபேக்ட், அப்சர்வேஷன் ஆர் மெஷர்மெண்ட் கலெக்டட் ஃப்ரம் தி ரியல் வேர்ல்ட். அதாவது இப்போ சன் எந்த டைம்ல மேலே வருது, எக்ஸாக்ட் டைம் என்ன, இது ஒரு ஃபேக்ட். இப்போ அப்சர்வேஷன் நம்மளுக்கு இப்போ கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதில் நம்மளுக்கு என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் கிடைக்குது, நம்மளுக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குது, ஆர் எனி மெஷர்மெண்ட் இப்போ டெம்பரேச்சர் என்ன, இது எல்லாமே டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸில் என்னென்னா, எனிதிங் யூ கேன் ரெக்கார்ட், எனிதிங் யூ கேன் ஸ்டோர் ஆர் எனிதிங் யூ கேன் யூஸ் ஃபார் அனாலிசிஸ். எனிதிங் யூ கேன் ரெக்கார்ட்னா இப்போ என்னோட டெம்பரேச்சர் என்ன, ஃபோனோட ஆங்கிள் என்ன, இது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது. எனிதிங் யூ கேன் ஸ்டோர், இப்போ என்னோட பேர் என்ன, என்னோட ஏஜ் என்ன, நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், இது எல்லாமே ஒரு டேட்டா. அண்ட் எனிதிங் யூ கேன் யூஸ் ஃபார் அனாலிசிஸ். அதாவது இப்போ என்னோட ஸ்க்ரீன் டைம் என்ன, நான் எந்த ஆப் அதிகம் யூஸ் பண்ணுறேன், ஆர் நான் எதை பற்றி சர்ச் பண்ணுறேங்கிறத பேஸ் பண்ணி எனக்கு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா. இப்போ நான் அமேசானில் ஏதாவது ப்ராடக்ட் சர்ச் பண்ணேன்னா அதை பேஸ் பண்ணி அதே நிறையா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே டேட்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் இருக்க டேட்டாவோட டைப்ஸ் என்ன. அதாவது டேட்டா ரெண்டு டைப்பாக இருக்க போகுது மெஷின் லேர்னிங் இன்புட் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அண்ட் செகண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இப்போ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்னன்னா, நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸை டிஸ்ப்ளே பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு 100 பேர்கிட்ட இருந்து அவங்க பேர் என்ன, அவங்களோட வயசு என்ன, அவங்களோட ஜெண்டர் என்ன, இந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுறோம்னா அது டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸில் வச்சு ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸை ஒரு டேபிளாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒரு காலமுக்கு ஒரு நேம் கொடுத்து இந்த டேட்டாவை ஃபில் பண்ணி இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிப்ஸ்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இது ஒரு டாய் டேட்டா செட். இதில் என்னன்னா இப்போ நம்மளுக்கு இன்புட் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தவங்க அமௌண்ட் என்ன பே பண்ணிருக்காங்க, அவங்க ஸ்மோக்கரா இல்லையா, எந்த டைமில் சாப்பிட்றாங்கன்னு பேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ டிப் கொடுக்குறாங்கிறது ஒரு அவுட்புட். இது ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா. இதே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்ன, எனக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ண முடியாது. அதாவது இப்போ எனக்கு இருக்க இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ரக்சர் டேட்டா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்பர்ஸ், டேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸு. இப்போ என்னன்னா நம்மளுக்கு 20% ஆஃப் இன்டர்ஃபேஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக தான் இருக்குது. அண்ட் 80% அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக இருக்குது. அதாவது ரியல் லைஃப்ல இருக்க டேட்டா இப்போ ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக தேவைப்படும். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது வெறும் பியூர் டெக்ஸ்ட் பட்டன் டேபிள் ஃபார்மேட்டில். ஆனால் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கு அதிக ஸ்பேஸ் தேவைப்படும். ஏன்னா இமேஜஸில் ஒரு பிக்சல் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். அது ஒரு ஆர்ஜிபினா 3 வேல்யூஸ் இருக்கும், 8 பிட் அன்சைன் இன்டிஜர் வேல்யூஸாக இருக்கும். ஸோ நமக்கு அதிக ஸ்பேஸ் தேவைப்பட போகுது. இன்டர்ஃபேஸ் லெவலில் டேட்டா மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் டேட்டா மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது ஸ்பேஸ் அதிகம் எடுக்குது, கம்ப்யூட்டேஷன் காஸ்ட் அதிகம். நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் போதுமே நம்ம இப்போ டேட்டாவை ஜென்ரலாக அப்படியே மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா செட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ டேட்டா செட்னா என்னன்னா, இட் இஸ் தி ஆர்கனைஸ் கேதரிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டேட்டா டு பி ப்ராசஸ் பை அ ப்ரோக்ராம் டு ஜெனரேட் இன்சைட். அதாவது என்னன்னா, டேட்டானா எனி கலெக்ஷன், எனி ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ எனக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்கையோ ஸ்டோர் பண்ணுற எதையோ நான் கலெக்ட் பண்ணுறேன், அதுதான் எனக்கு டேட்டா. பட் அதே நான் ஆர்கனைஸ் ஃபார்மேட்டில் பண்ணுறேன்னா, இப்போ நான் ஒரு டேபிளில் எக்ஸாக்டாக ஒரு காலம் கொடுத்து இந்த காலமில் நேம் இருக்குன்னா, அங்கே நேம் மட்டுமே வச்சு ஒரு ஆர்கனைஸ் ஃபார்மேட்டில் கலெக்ட் பண்ணுறேன்னா அதுதான் எனக்கு ஒரு டேட்டா செட். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னோட சிஸ்டமில் என்கிட்ட ஒரு ஃபோல்டரில் கேட்ஸ் அண்ட் டாக்ஸோட இமேஜ் இருக்குது. ஸோ வெறும் இந்த ஃபோல்டர் மட்டும்தான் இருக்குன்னா இது நான் டேட்டான்னு சொல்லலாம். இதே எனக்கு ஒரு இமேஜ் கூட மேப்பிங், இந்த இமேஜ் கேட்டா, இந்த இமேஜ் டாகா அப்படிங்கிற ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் இருந்துச்சுன்னா அது நான் டேட்டா செட்னு சொல்லுவேன். இது நான் மெஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபியூச்சரில் புதுசாக ஒரு இமேஜ் கொடுத்தா அது கேட்டா டாகான்னு சொல்லி அந்த மாடலால் சொல்ல முடியும். இதுதான் டேட்டாக்கும் டேட்டா செட்டுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ எந்த ஒரு டேட்டா செட்லையுமே இருக்க 2 மெயின் காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணுறோம். அந்த மாடலோட பர்பஸ் என்னன்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ், அதாவது ஒரு ஒரு பர்சனை பற்றி செட் ஆஃப் இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களோட சேலரி என்னன்னு கெஸ் பண்ண போகுது. இதில் என்னன்னா நான் கொடுக்குற செட் ஆஃப் இன்புட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், கண்ட்ரி அண்ட் சிட்டி. ஸோ பொசிஷன்னா அவங்க டெவலப்பரா இல்லைனா மேனேஜரா அந்த மாதிரி ஒன்று. எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்கில் லெவல் என்ன, அவங்களோட கண்ட்ரி என்ன, அவங்க எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க சேலரி என்னங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 5 இருக்கு இல்லையா, பொசிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், கண்ட்ரி, சிட்டி, இது எல்லாமே ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இது எல்லாமே டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுது. டேட்டா எப்படி இருக்குது, அதாவது அந்த பர்டிகுலர் என்டிட்டி எப்படி இருக்குதுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இதை நம்ம ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். அதோட ஃபீச்சர்ஸ். அண்ட் தென் நம்ம சேலரி தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அது லேபிள்னு சொல்லுவோம். இந்த லேபிள் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். இதுக்கான லேபிள் என்ன, அதாவது இது என்னங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் சேலரிங்கிறது லேபிள் இங்கே. இதுதான் என்னோட டேட்டா செட்டில் இருக்க 2 மெயின் காம்பனன்ட்ஸ். எந்த ஒரு டேட்டா செட் எடுத்தாலுமே நம்மளுக்கு இது இருக்க போகுது. வெறும் டேப்லரில் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி இல்லை.
ஸோ இப்போ வந்து இங்க பார்த்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த டேட்டா செட்ல வந்து இந்த டேப்லெட் டேட்டா செட்ல சேலரிங்கிறது ஒரு லேபிளா இருக்குது. அண்ட் இன்புட்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது என்ன ஒரு இமேஜ் கிளாசிஃபிகேஷன் எடுக்கிறேன். இமேஜோட பிக்சல் வேல்யூஸ் இருக்குல்ல, ஆர்ஜிபி அந்த பிக்சல் வேல்யூஸ் அது வந்து என்னோட ஃபீச்சர்ஸ். அண்ட் லேபிள் வந்து என்னன்னா ஒரு கேட்டா, டாகா அப்படின்னு சொல்றது. இதே வந்து இப்போ நான் டெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் எடுக்கிறேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்புட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ நான் ஒரு 10 வேர்ட்ஸ் சொல்றேன். அந்த 10 வேர்ட்ஸ் என்னோட இன்புட் ஃபீச்சர்ஸ். அண்ட் தென் நான் ப்ரெடிக்ட் பண்ற ஃபைனல் வேர்ட் வந்து லேபிள் மாதிரி அங்க கவுண்ட் ஆகும். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் தான் ட்ரெயின் வேலிடேஷன் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட். அதாவது நம்ம டேட்டாவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறது. இப்போ இதுக்கு நான் எடுக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா, என்னோட ஒரு இமெயில் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க். ஒரு இமெயில் வந்து ஸ்பேமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெட் கலர் இமெயிலாம் ஸ்பேம்னு, அந்த எல்லோ கலர்லாம் வந்து நாட் ஸ்பேம்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம மெஷின் லேர்னிங் மாடலுக்கு கொடுத்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். இப்படி தான் வந்து ஃபுல் டேட்டாவையும் வச்சு எப்பவுமே பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஹோல் டேட்டா செட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3 பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். இப்போ எனக்கு 100 ரோஸ் இருக்குன்னா, நான் வந்து 70, 15, 15 ஸ்பிளிட்டில் பிரிச்சேன்னா 70 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ட்ரைனிங்க்கு, 15 வந்து வேலிடேஷனுக்கு அண்ட் 15 வந்து டெஸ்ட். இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருவோம். இந்த 3தோட யூஸ் என்ன அப்படின்னா, என்னோட ட்ரைனிங் டேட்டா இருக்குல்ல, இதை வச்சு நான் வந்து என்னோட மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன். என் மாடல் லேர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ட்ரெயின் டேட்டா பேஸ் பண்ணுறேன். ட்ரெயின் டேட்டா எப்படி இருக்குது, அவுட்புட்ஸ் எப்படி இருக்குது, நான் என்ன மாதிரி பண்ணால் எனக்கு அவுட்புட் நெக்ஸ்ட் டைம் பெட்டராக கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மாடல் லேர்ன் பண்ண போகுது. இப்போ மாடல் எந்த அளவுக்கு நல்லா லேர்ன் பண்ணியிருக்குங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், வேலிடேஷன் வச்சு வேலிடேட் பண்ணுறோம். ஓகே, மாடல் கரெக்டாக லேர்ன் ஆயிருக்கா இல்லையா, இல்லை ட்ரெயினில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதா, அதை வந்து வேலிடேஷன் வச்சு பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ட்ரெயின் மாடல் ஆன் ட்ரைனிங் செட். இது வந்து அடுத்தது எங்கே போகுது, எவாலுவேட் மாடல் ஆன் வேலிடேஷன் செட். இந்த மாதிரி மாடல் எவாலுவேட் பண்ணிட்டு மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேலிடேஷன் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறோம், ட்வீக் மாடல் அக்கார்டிங் டு ரிசல்ட் ஆன் வேலிடேஷன் செட். அதாவது வேலிடேஷன் செட்டோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மாடலை மறுபடியும் ட்வீக் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஒரு லூப்பில் போய்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு வேலிடேஷன் செட்டில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது இருக்கு இல்லையா, அந்த மாடல் என்ன பண்ணுறோம், சூஸ் பண்ணுறோம். ஸோ பிக் மாடல் தட் டஸ் பேஸ்ட் ஆன் வேலிடேஷன் செட். அந்த மாடல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், திரும்ப வந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்கவே பார்க்காத செட் வந்து என்னென்னா டெஸ்ட் செட். டெஸ்ட் செட்டோட டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, மாடலுக்குமே தெரியாது. நான் மாடல் எப்படி டெஸ்ட் பண்ணதில்லை, அதை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் செட்டில் நல்லா பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம், மாடல் வந்து ஃபியூச்சரில் வந்து ஆல்வேஸ் வந்து புதுசாக இப்போ யூசர் ஏதோ டேட்டா தராங்கன்னா அங்கேயுமே நல்லா பண்ணணுங்கிறது அர்த்தம். இதுதான் வந்து இந்த 3, அதாவது ட்ரைனிங் அண்ட் வேலிடேஷன் அண்ட் டெஸ்ட் செட்டோட யூசஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து கமர்ஷியல் பர்பஸில் இந்த மூர்த்தி வச்சு பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் அந்த டைமில் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரெயின் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரீசன் ஏன்னா வந்து நான் ட்ரெயின் வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு டெஸ்ட்டை வச்சு வேலிடேட் பண்ணிப்பேன் ஸ்ட்ரெயிட்டாக. மறுபடியும் டெஸ்ட்டை வச்சு ரிசல்ட்ஸையும் காமிச்சிப்பேன். எனக்கு வந்து ஒரு தனி வேலிடேஷன் டெஸ்ட் தேவைங்கிறது இல்லை நம்ம கற்றுக்கும் போது. பட் ஆனால் ரிசர்ச் ஒர்க்கோ ஒரு கமர்ஷியல் அப்ளிகேஷனோ பண்ணுறோன்னா அது வந்து தேவை. ஏன்னா நான் வேலிடேஷன் வச்சு மட்டும் தான் வேலிடேட் பண்ணணும். இப்போ வரைக்கும் பார்க்கவே பார்க்காத டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணால் தான் எனக்கு ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஏன்னா நான் இப்போ வேலிடேஷன் வச்சு வேலிடேட் இப்போ வந்து நான் வேலிடேஷன் பதிலாக வெறும் டெஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து டெஸ்ட் டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு புதுசாக ஒரு டேட்டா வந்து எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது தெரியாது. ஏன்னா நான் வந்து இதையுமே ட்ரைனிங்கில் ஒரு ஃபேஸாக வச்சிருக்கேன் வேலிடேஷனையுமே. வேலிடேட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரைனிங் மாடலில் மாற்றுறேன் இல்லையா, ட்ரெயினான மாடலை. அதுதான் வந்து வேலிடேஷனோட யூஸ். ஆனால் வந்து இப்போ நான் வேலிடேஷன் வெறும் டெஸ்ட் எல்லாம் வெறும் வேலிடேஷன் மட்டும் வச்சிருந்தேன்னா, ஃபியூச்சரில் சுத்தமாக பார்க்கவே பார்க்காத டேட்டா வரும்போது நல்லா பண்ணுமா இல்லையாங்கிறது தெரியாது. இதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி 3 செட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து அந்த பழைய இமெயில் இருந்துச்சுல அந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், மொத்த டேட்டா இருக்கு அதை வச்சு ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த டேட்டா வந்து தனியாக பிரிக்கிறோம், ட்ரெயின் அண்ட் டெஸ்ட். அந்த மாதிரி பிரித்து ட்ரெயின் டேட்டா வச்சு மட்டும் ட்ரெயின் பண்ணி அன்சீன் டேட்டா இருக்கு இல்லையா, அதை வச்சு மாடல் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், ட்ரெயினில் மாடல் நல்லா பண்ணிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்டிங் நல்லா பண்ண போகுதுன்னு அர்த்தம். எதுக்கு வந்து நம்ம தனியாக டேட்டாவை பிரித்து டெஸ்ட் வர தனியாக பண்ணுறோம், வேலிடேட் வர தனியாக பண்ணுறோம். இது வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து வீடியோஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து ஏன் அது அப்படி இல்லைங்கிறது வந்து புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டை வந்து கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிற லைப்ரரிஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் numpy as np. இது வந்து என்னோட டேட்டா, அதாவது வந்து என்னோட அரேஸை கிரியேட் பண்ணுறதுக்காக. நான் டேட்டா வந்து சிம்பிளாக வெறும் ஒரு அரேவா நம்பர்ஸாக இப்போதைக்கு வச்சுக்க போகிறேன். செகண்ட் வந்து ஃப்ரம் sklearn டாட் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். நான் இந்த செல் ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ இந்த ரெண்டுமே இம்போர்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் இதை வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், என்னோட டேட்டாவை கிரியேட் பண்ணுறதுக்காக, அரேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. இது வந்து டேட்டாவை ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டாக மாற்றுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இன்புட் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன்புட் என்ன, என்பி டாட் அரே, அதாவது நம்பை அரேவாக கிரியேட் பண்ணி என்பி டாட் அரே ஆஃப். இது வந்து நான் என்ன பண்ணணும், ஒரு 2D அரேவாக தான் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து எனக்கு இது வந்து ஒரு இன்புட் டேட்டாவாக எடுத்துக்கும் sklearn வந்து. ஸோ 1, 2, 3 இந்த மாதிரி ஒரு சாம்பிள் டேட்டா கூட வந்து செகண்ட் வந்து ஒரு 2, 3, 4 அண்ட் தேர்ட் வந்து ஒரு 4, 5, 6 அண்ட் ஃபோர்த் டேட்டா வந்து இப்போ 6, 7, 8 அண்ட் ஃபிஃப்த் டேட்டா வந்து இப்போ நான் 9, 10, 11 கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒய் வந்து இப்போ என்னன்னா என்னோட அவுட்புட் லேபிள்ஸ். இது வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்த என்னோட ஃபீச்சர்ஸ். இப்போ வந்து என்னோட அவுட்புட் லேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அவுட்புட் லேபிள்ஸ் என்ன, அகைன் அது ஒரு நம்பை அரே. எனக்கு வந்து இங்கே 5 டேட்டா இருக்குதா, 5 டேட்டா பாயிண்ட் இருக்குது. ஒன்று 3 டிமென்ஷனல் டேட்டா பாயிண்ட்.
ஸோ நான் மொத்தம் 5 லேபிள் கொடுக்கணும் இங்கே. என்னது 1, 2, 3, 4, 5. இதுதான் என்னோட இன்புட் அண்ட் அவுட்புட். அதாவது ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோட ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். ட்ரெயின் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பிளிட் இதுதான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடணும். உள்ள பாஸ் பண்ண போகிற டேட்டா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ், செகண்ட் வந்து ஒய், அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா ட்ரெயின் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8. அதாவது 0.8னா 80% ட்ரெயினுக்கும் மீதி 20% டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அதாவது 0.8 வந்து 80%, பாக்கி இருக்கிறது என்ன 0.2, தட் இஸ் 20%. அது வந்து டெஸ்ட்டுக்கும் எடுத்துக்கும். அண்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரேண்டம் ஸ்டேட்னு ஒன்று கொடுக்குறேன். அந்த ரேண்டம் ஸ்டேட் என்னன்னா, நான் வந்து ஒரு 42 வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரேண்டம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, நான் எத்தனை வாட்டி இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணாலும் அவுட்புட் சேமாக இருக்காமல் பார்க்க போகுது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, ரேண்டமாக ஒரு 3 ரோஸ், அதாவது ரேண்டமாக ஒரு 4 ரோஸ் வந்து ட்ரெயினுக்கும் ஒரு ரோ டெஸ்டிங்கும் வச்சுக்கும். இங்கே வந்து எனக்கு 5 ரோஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து 80% கொடுத்துருந்தேன். ஸோ 4 ரோஸ் வந்து ட்ரெயினுக்கு, ட்ரெயின் சைஸ் 4 ரோஸ், அண்ட் டெஸ்ட் வந்து ஒரு ரோ. ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு 4 ரோவில் ட்ரெயினுக்கு வந்து அசைன் பண்ணிக்கும். இது வந்து நான் ஒரு வாட்டி ரன் பண்ணும்போதுமே எனக்கு வேற அவுட்புட் வரும். அப்படி வரக்கூடாதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறேன், ரேண்டம் ஸ்டேட் 42 கொடுக்குறேன். ஸோ 42 கொடுத்தனா அந்த 42க்கு என்ன ரேண்டம் ஸ்டேட் இருக்குதோ அது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே நான் அதை ரன் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. எனக்கு வந்து அவுட்புட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 9416 டேட்டா பாயிண்ட் வந்து இருக்குது. அதாவது 9416 234 வந்து எதுக்கு போயிடுச்சுன்னா டெஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா, நான் இதை வந்து அப்படியே திரும்ப ரன் பண்ணுறேன். நான் வந்து எத்தனை வாட்டி இந்த செல்லை ரன் பண்ணாலுமே உங்களுக்கு தெரியுது வேல்யூ மாறல. இப்போ இந்த ரேண்டம் ஸ்டேட் வந்து நான் தூக்கிட்டேன். என்ன ஆகுனா ஒரு டைமும் ஒரு ரேண்டம் ஸ்டேட் அசைன் ஆகும். ஸோ ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது அவுட்புட் வேற வேற வருது. இதை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் கிளியரா. இப்போ நான் வந்து ரேண்டம் ஸ்டேட் போட்டே வச்சிருக்கேன். திரும்ப ரன் பண்ணாலும் அதே பழைய அவுட்புட்டே வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு ஒரு 4 வேரியபிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ட்ரெயின், அதாவது வந்து நான் ட்ரைனிங் டேட்டாவோட இன்புட்ஸ் என்ன. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் டெஸ்ட், அதாவது டெஸ்ட் டேட்டாவோட இன்புட் என்ன. ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா 20% தான் டெஸ்ட்டுக்கு. அண்ட் தென் இங்கே இருக்கிறது வந்து ஒய் ட்ரெயின், அதாவது ட்ரெயினோட லேபிள்ஸ் என்ன. இங்கே இருக்கிறது வந்து ஒய் டெஸ்ட், அதாவது டெஸ்ட்டோட லேபிள்ஸ் என்ன. டெஸ்ட்டுக்கு ஒரே லேபிள் தான், அது வந்து 2, ஏன்னா வந்து செகண்ட் டேட்டா பாயிண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட செல்லில் வந்து எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், y train, y test is equal to இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டை. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஒன்றா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ட்ரெயினை பிரிண்ட் பண்ண என்ன வருது, என்னோட ட்ரெயின் டேட்டாவோட இன்புட்ஸ் என்னங்கிறது. அதுக்கடுத்தது வந்து எக்ஸ் டெஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். இதில் என்ன தெரியுது, என்னோட டெஸ்ட் டேட்டாவோட இன்புட்ஸ் என்ன. அண்ட் தென் வந்து ஒய் ட்ரெயின் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே என்ன தெரியுது, என்னோட ட்ரெயின் டேட்டாவோட லேபிள்ஸ் என்ன. அப்புறம் ஒய் டெஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் என்னோட டெஸ்ட் டேட்டாவோட லேபிள்ஸ் என்ன. நாலுமே கிடச்சிருச்சு. இப்படி தான் வந்து நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டை வந்து கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற கான்செப்ட் தான் வந்து மாடல்ஸ் ஓவர் ஃபிட் ஆகுதுன்னா என்ன, அண்டர் ஃபிட் ஆகுதுன்னா என்ன அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நாய்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். எந்த விதமான டேட்டாலையுமே நாய்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே வந்து இமேஜ் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன் ஈஸியாக புரியுறதுக்காக. இங்கே வந்து மொத்தம் 4 இமேஜ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து சேம் இமேஜ் தான். அதேமாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த்துமே சேம் இமேஜ் தான். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு விஷுவல் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து செகண்ட் இமேஜோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அதில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இது பிக்சல்ஸ் ஆட் இருக்குது மாதிரி நடுவில். அதேமாதிரி தேர்ட் வந்து ஃபோர்த்தோட ரொம்பவே மோசமாக இருக்குது. இதுதான் வந்து நாய்ஸ்னு சொல்லுவோம். இந்த நாய்ஸ் என்ன பண்ணுறது, இமேஜோட ஓவரால் குவாலிட்டி குறைக்குது. இமேஜுமே வந்து நம்ம ஒரு சிக்னல் தான் சொல்லுவோம். இமேஜ் வந்து ஒரு டைப் ஆஃப் 2D சிக்னல். அங்கே வந்து என்ன ஆகுது, நாய்ஸ் ஆட் ஆகும்போது இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறது வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ட்வீக்ஸ் அண்ட் டர்ன்ஸ் பண்ணுறதுனால இமேஜோட குவாலிட்டி குறைஞ்சி இமேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பிளர்டாக ஒரு மாதிரி அன்கிளியராக தெரியுது. ஸோ இப்போ இந்த இமேஜ் சிஸ்டம் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறேன்னா, மாடல் வந்து என்னோட ஆக்சுவல் டேட்டாக்கு தான் ஃபிட் ஆகணுமே தவிர நாய்ஸுக்கு ஃபிட் ஆகக்கூடாது. டேட்டா எப்போவுமே வந்து நாய்ஸ் இல்லாமல் இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இந்த இமேஜ் மாதிரி நிறைய கேசஸ் நாய்ஸ் இருக்கும்போது மாடல் என்ன பண்ணுறது, இந்த நாய்ஸ்க்கு அடாப்ட் ஆயிடுது. ஸோ அந்த நாய்ஸ் வச்சு ஃபியூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணுது. இந்த மாதிரி நாய்ஸ் நல்லா இருந்தால் இந்த கிளாஸ் போகணும், அந்த மாதிரி கூட ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆனால் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நடக்கக்கூடாது நாய்ஸை பேஸ் பண்ணி. அதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை பேஸாக வச்சு நம்ம ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தாம இமேஜில் தான் நாய்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. எந்த விதமான டேட்டாலையுமே நாய்ஸ் இருக்கலாம். இப்போ இங்கே நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் க்ரீன் சர்க்கிள்ஸ் ஒரு கிளாஸும் பர்பிள் ஸ்டார்ஸ் வந்து வேற ஒரு கிளாஸாகவும் இருக்குது. இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன ஆகுது, க்ரீன் சர்க்கிள் வந்து பர்பிளோட ஏரியாக்குலையும் பர்பிள் வந்து க்ரீனோட ஏரியாக்குலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் நாய்ஸ், அது இதை வந்து அவுட்லையர்ஸ்னு கூட சொல்லலாம். ஒன்று இது நாய்ஸாக இருக்கலாம், இல்லை டேட்டாவே அப்படி கூட இருக்கலாம். இப்போ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்காக எடுத்துக்கிறேன்ல. அது வந்து என்ன டாஸ்க்னா, ஒரு டெம்பரேச்சர் வேல்யூ கொடுத்து இது வந்து நான் ஹை டெம்பரேச்சர் லோன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அப்படி வந்து ஒரு யூஸ் கேஸ் வராது. பட் நான் எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்துக்கிறேன். இங்கே என்ன ஆகுது, நான் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இது வரும் இல்லையா, எரர்ஸ் வரும்ல. அந்த எரர்ஸ் வந்து நம்ம நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் நாய்ஸ் இருந்தாலும் டேட்டாவில் ஒன்றும் பண்ண முடியாது. இதே வந்து டேட்டாவே உண்மையிலே அப்படி இருந்தாலுமே, உண்மையிலே அப்படி இருந்தால் அதை வந்து அவுட்லையர்னு சொல்லுவோம். ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் விட்டு 1, 2 டேட்டா பாயிண்ட் மட்டுமே தள்ளி இருந்தால் அதை வந்து நம்ம அவுட்லையர்னு சொல்கிறோம். ரெண்டுத்துல எதுவாக இருந்தாலுமே நம்மளால வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாது. டேட்டா நமக்கு அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து அதை மாற்றவும் முடியாது. ஏன்னா மேனுவலாக மாற்றினா டேட்டாவே மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த கேஸில் தான் என்ன ஆகுது, ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் சொல்லி 2 கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இப்போ இங்கே எனக்கு வந்து சென்ட்ரல் ஒரு கிராஃப்ட் இருக்குல்ல, இதுதான் ஆப்டிமம். அதாவது என்னோட கிளாசிஃபிகேஷனுக்கான ஆப்டிமம். ஒரு ஜென்ரலைஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஜென்ரலைஸ்னா நான் அவுட்லையரோ இல்லை நாய்ஸுக்கோ வந்து மாடல் அடாப்ட் ஆகாத ப்ரெடிக்ஷன். இங்கே என்ன ஆகுது, மோஸ்ட் ஆஃப் தி பர்பிள் வந்து பர்பிள்குள்ளேயோ மோஸ்ட் ஆஃப் தி க்ரீன் வந்து க்ரீன்குள்ளேயே இருக்குது.
இதே வந்து எனக்கு லெஃப்ட் சைடு இமேஜ் எடுத்தா அது வந்து அண்டர் ஃபிட்டிங் கண்டிஷன், அண்டர் ஃபிட். இங்க என்ன ஆகுதுன்னா, மாடல் ஒழுங்கா ட்ரெயினே ஆகல. ரேண்டமா ஒரு லீனியர் லைன் வரைஞ்சிருக்குதே தவிர, நெறைய பர்பிள் டேட்டா பாயிண்ட்ஸ் அந்த பக்கமும், நெறைய கிரீன் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இந்த பக்கமும் இருக்குது. ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, ட்ரெய்னிங் எரரும் அதிகமா இருக்கு, டெஸ்டிங் எரரும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதே நம்ம ஆப்டிமல் கேஸ்ல வந்து 2மே கம்மியா இருக்கும். இப்ப இதே வந்து எனக்கு இது 2மே ஆவல. ஓவர் ஃபிட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். அதாவது 3 இமேஜ் இருக்குல்ல, அத எடுத்துக்கலாம். அங்க என்ன ஆகுதுன்னா, லைன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து டேட்டாவ சுத்தி, சுத்தி, சுத்தி வந்திருக்குது. இது என்ன ஆகுது, நம்ம ட்ரெய்னிங் மட்டும் தான் குடுக்க போறோம் ட்ரெயின் டேட்டாவ. அதனால ட்ரெயின் எரர் வந்து ரொம்பவே லோவாயிரும். ஆனா இதே டெஸ்ட்க்கு குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எக்ஸாக்ட்டா இந்த பவுண்டரிஸ்குள்ள தான் இருக்கணும் இல்ல. ஏன்னா ஒண்ணு ரொம்பவே ஸ்மால் டர்ன்ஸா இருக்குது. இந்த ஸ்மால் டர்ன்ஸ்குள்ள தான் டெஸ்ட் டேட்டா வரணும்னு சொல்லி அவசியம் இல்ல. அது கொஞ்சம் வெளிய வந்தா கூட ரொம்ப தப்பா ப்ரெடிக்ஷன் பண்ணிரும். இந்த மாரி நெறைய டெஸ்ட் டேட்டா வரதுனால என்ன ஆயிடுதுன்னா, டெஸ்ட் எரர் வந்து ரொம்பவே அதிகமாயிருது. இத தான் வந்து நம்ம ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷன் சொல்லுவோம். மாடல் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆயிருச்சு. இப்ப என்னன்னா வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் வந்து நம்பர் ஆஃப் ட்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு பாராமீட்டர் இருக்கும். எவ்வளோ ரீசென்ட் ட்ரீஸ் யூஸ் பண்றோம் அத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அந்த மாரி. அது வந்து ரொம்ப அதிகமாச்சும் என்ன ஆயிரும், ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஓவர் ஃபிட் ஆகி ட்ரெயின் டேட்டாக்கு ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். டெஸ்ட் எரர் சுத்தமா பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். இதே அந்த வேல்யூ ரொம்ப கம்மியாச்சும் என்ன ஆயிரும், மாடல் சுத்தமா அண்டர் ஃபிட் ஆயிரும். இந்த 2 பேராவது எடுத்துக்க நல்ல ஒரு ஆப்டிமல் இத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாரி ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் தான் வந்து நம்மளுக்கு மெஷின் லேர்னிங்ல ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்க போது இனிமே. மாடல வந்து ட்ரெயின் பண்றதுங்கிறது பெரிய டாஸ்க் ஆயிராது. இந்த ஹைப்பர் பாராமீட்டர் என்னென்னலாம் வச்சா கரெக்ட்டா இருக்குமோ, அத வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாரி ஆயிரும். இது வந்து இங்க மட்டும் இல்ல. டீப் லேர்னிங்லயுமே வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. எவ்வளோ நியூரான்ஸ் வைக்கணும், எவ்வளோ லேயர்ஸ் வைக்கணும். இதே வந்து கன்வல்யூஷன் பண்ணா கர்னல் சைஸ் என்ன வைக்கணும். இந்த மாரி நம்மளுக்கு ஏகப்பட்ட ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் இருக்கு. இது வந்து எப்படி நம்ம மாத்துறோம்ங்கிறத பொறுத்து தான் நம்ம மாடலோட அவுட்புட் மாறப்போது. இதுதான் வந்து நம்மளுக்கு ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங்கான கான்செப்ட். ஸோ அடுத்த ஒரு வீடியோஸ்ல பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப் ஸ்கேலிங் அண்ட் நார்மலைசேஷன் இத பத்தி எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து ஆக்சுவல் அல்காரிதம்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் வந்து ஃபியூச்சர்ல வர வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.